ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா 2025ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகின பீட்டர் பேன்ஸ் நெவர்லாண்டுங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். எப்பா சாமி, இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படத்தை ரீசெண்டா நான் பார்த்ததுமே இதை கண்டிப்பா நீங்களும் பார்க்கணும்னு கொண்டு வந்துட்டேன். அதுவும் இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பீட்டருங்கிற ஒரு சைக்கோ கொலைகாரன் வந்து சின்ன பசங்களை கடத்தி கொலை பண்றதே ஒரு வேலையா வச்சு சுத்திட்டு இருக்கிறான். இப்படி இருக்கச்சுல நம்ம படத்தோட ஹீரோயினோட தம்பிய இந்த சைக்கோ பீட்டர் கடத்திட்டு போயிடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சதுமே அவளோட தம்பியை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணா, கடைசியா காப்பாத்தினாலா இல்லையான்னு ரத்தம் தெறிக்க தெறிக்க த்ரில்லா எடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆளு ஒரு சின்ன பையனை மடியில உட்கார வச்சுட்டு ஒரு கதை புக்கை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த கதையில என்ன வருதுன்னா, நெவர்லாண்டுங்கிற ஒரு இடத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி நெவர்லாண்டுங்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு. அந்த இடத்தோட ஹெட் யாருன்னா பீட்டருங்கிற ஒரு சின்ன பையன் தான். அதுவும் அந்த பீட்டருக்கு ஏஞ்சல் மாதிரி நிறைய சக்தி இருக்கிறதால இந்த நெவர்லாண்ட்ல இருக்கிறவங்க யாரு என்ன வரம் கேட்டாலுமே அதை உடனே அவன் தந்துருவான். இதனால அங்க வர்ற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் அந்த பீட்டர் எல்லாருமே நெவர்லாண்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டான். அவனுக்கு யார ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும்தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவான் அப்படின்னு கதை புக்கெல்லாம் இவர் வாசிச்சு முடிச்சதுமே, சொல்லு தம்பி, நீ என் கூட நெவர்லாண்டுக்கு வரியா? நான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். நீ மட்டும் இந்த இடத்துக்கு வந்தனா எப்போதுமே சின்ன பையனா இதே மாதிரி கடைசி வேற வாழலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஆளோட ஃபேஸே காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவரோட பேரும் பீட்டர் தான். சோ அவரு இப்படி பேசுறதெல்லாம் கேட்ட அந்த சின்ன பையனுமே என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாம அப்படியே பயந்து போய் உட்கார்ந்து இருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல இப்போ ஒரு சர்க்கஸை தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த சர்க்கஸ்குள்ள போகிறதுக்காக ஏகப்பட்ட சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப அதே சர்க்கஸோட என்ட்ரன்ஸ்ல இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை பார்த்தோம் இல்லையா, அவனை வந்து காணுங்கிற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் வந்து ஒட்டி இருக்குது. ஆனா இதெல்லாம் அங்க வந்திருக்கிற பசங்க எல்லாம் பெருசா கண்டுக்காம அப்படியே சர்க்கஸ்குள்ள போய் அங்க நடக்கிற ஷோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நல்லா ஷோ போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஜோக்கர் ஒருத்தன் வரான். அப்பதான் அந்த ஜோக்கரோட ஃபேஸை காமிக்கும் போதுதான் தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம பீட்டர்னு ஒருத்தனை பார்த்திருப்போம் இல்லையா, அந்த பையன் தான் ஜோக்கர் வேஷம் போட்டு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறான். அப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்த ஜோக்கரும் எல்லாருக்கும் ஹாய் ஹாய்னு சொல்லி சுத்தி கை காமிச்சிட்டு, இந்த கூட்டத்துல நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பையனை கை காமிச்சு செலக்ட் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு பலூனை வந்து பொம்மை மாதிரி செஞ்சு கொடுக்கறான். அதுக்கும் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அதை வாங்கி வச்சுக்கிறான். இதை பார்த்து அந்த பீட்டர் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பலூன் வாங்கின அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுல நல்லா சோஃபால படுத்துக்கிட்டு எப்பாடா சர்க்கஸ்லாம் முடிச்சு வந்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் டயர்ல படுத்து கிடக்கும் போது அப்ப அவனோட அம்மா வந்து, தம்பி என்னப்பா தூங்க போறியா? இப்பதான் சர்க்கஸ்ல அம்மா அவங்க கூட சுத்தனால ரொம்பவே டயர்டா இருக்குது எனக்கு. சோ அதனால நான் போய் குளிச்சுட்டு வரேன். அம்மா வர நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு உனக்கு நான் வந்து டின்னர் செஞ்சு தரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாங்க. அப்படி அவங்க போன கொஞ்ச நேரத்துல இந்த சின்ன பையன் இருக்கிற ரூம்ல ஒரு பேஸ்மெண்ட் கதவு இருக்கும் போல. அதுல பார்த்தா அந்த ஜோக்கர் பீட்டர் பையன் வந்துடுறான். அவனை பார்த்ததுமே சின்ன பையன், நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது, சாரிடா நான் தெரியாம இந்த டைம்ல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல, சரி என் கிட்ட கொஞ்சம் வரியா, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு பக்கத்துல வர வச்சு ஸ்டார்டிங் சீன்ல அந்த காணாம போன பையன்கிட்ட சொன்ன மாதிரியே, நெவர்லாண்ட பத்தி உனக்கு தெரியுமா, உனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி விசித்திரமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி இவன் பேசிட்டு இருக்க இந்த சத்தம் குளிக்க போன அந்த அம்மாவுக்கு வந்து கேட்டுட்டு போல, பையன் தனியா தானே விட்டுட்டு வந்தோம், அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க ஒரு பதட்டத்தோட அவங்க பையனோட ரூமுக்கு வந்து பார்த்தா, அப்ப கரெக்டா அந்த ஜோக்கர் பீட்டர் பயபுள்ள இந்த சின்ன பையனை அப்படியே பேஸ்மெண்ட் கீழே இழுக்க பாக்குறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த அந்த அம்மா தான் அவங்களோட பையனோட காலை பிடிச்சு இழுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. இதனால டென்ஷனான இந்த பீட்டரும் இதுக்கு மேல விடக்கூடாதுடா இவங்களை அப்படியே இந்த பேஸ்மெண்ட்டை விட்டு அப்படியே இவங்க வீட்டுக்குள்ள அப்படி வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அந்த அம்மாவும் அவங்களோட பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டோட ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அவங்களோட மொபைல் எடுத்து அந்த சின்ன பையன்ட்டையும் கொடுத்துட்டு, இங்க பாருப்பா நீ இந்த போன்ல போலீஸ் கால் பண்ணு, நான் அந்த ஜோக்கர் இருக்கானா இல்லையா நான் போயிட்டானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கிச்சன்ல வந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு இந்த ஜோக்கர் எங்க போனா அப்படின்னு சொல்லி அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது, அப்ப அதே கிச்சன்ல இருக்க டைனிங் டேபிள் கீழே அடியில ஒளிஞ்சிருந்த இந்த ஜோக்கர் பைய ஒரு கத்தி எடுத்து இந்த அம்மாவோட காலே வெட்டிடுறான். அவ்வளவுதான், அவங்களும் வலி தாங்க முடியாம அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இருந்தாலும் தன்னோட பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கையில வச்சு இந்த கத்தியை வச்சு இந்த ஜோக்கரையும் அட்டாக் தான் பண்றாங்க. அவனும் என்னையும் அட்டாக் பண்ணிட்டு அவனும் திரும்ப அட்டாக் பண்றான். இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்ததுல இந்த அம்மா ஒரு கட்டத்துல பயங்கர டென்ஷன்ல அந்த கத்தியை வச்சு இந்த ஜோக்கரோட தலை மூஞ்சில எல்லாம் பயங்கரமா குத்தி காயமாக்கி விட்டுறாங்க.
அவ்வளவுதான். இதனால அந்த ஜோக்கர் இப்ப பயங்கர டென்ஷன் ஆகி இந்த அம்மாவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி அவங்க கையில வச்ச இந்த கத்தியை புடுங்கி இந்த அம்மாவோட இந்த ஃபேஸையே பாதியா கட் பண்ணி இந்த தலையை ரெண்டா பொளந்து கொடூரமா கொன்னுறான். அதுலயே அவனோட மூஞ்சில அப்படியே பயங்கரமா ரத்தம் ப்ளீட் ஆயிட்டு தான் இருக்குது. ஆனா அதெல்லாம் அவன் சுத்தமா கண்டுக்காம இப்ப ஒரு குட்டி பையனை தேடி வந்திருப்பான் இல்லையா, அந்த பையனை அப்படியே பிடிக்கலான்னு வரா. பார்த்தா அந்த டைம்ல அவன் போலீஸ்க்கு வேற கால் பண்ணிட்டு இருப்பான் போல. ஆனா அதுக்குள்ளதான் அந்த ஜோக்கர் வந்துட்டான்ல, அவன் வந்து இந்த பையனை பிடிச்சி என்னப்பா நெவர்லாண்டுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு இந்த சைக்கோ பையன் கேட்க அதுக்கு என்ன பேசணும்னு தெரியாம இந்த பையன் மிரண்டு போய் நிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல ரொம்பவே ஒரு அழகான ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. இந்த ஃபேமிலியில இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இல்லையா, இவங்களோட பேர் தான் வெண்டி. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அதுவும் நம்ம ஹீரோயின் இப்ப போன் கால்ல யார்கிட்டயோ ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரம் அவளோட அம்மா வந்து என்னம்மா உனக்காக நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் வா எங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடு, எப்ப பார்த்தாலும் லேட்டாவே வர லேட்டாவே போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவனோட பேர் வந்து மைக்கேல். இவன் தான் நம்ம ஹீரோயினோட தம்பி. சோ அதனால நம்ம இவனை தம்பி சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அது வந்து தம்பிக்காரனுக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் போல. அதனாலே ஹீரோயின் என்ன தம்பி இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்ண. அப்ப அதே இடத்துல நம்ம தம்பிக்காரனுக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறான். ஆக்சுவலி ஹீரோயினோட இன்னொரு தம்பி தான் போலவன். சோ அவனும் நம்ம தம்பிக்காரனை பார்த்து டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா, சரி எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அப்ப அந்த அம்மாவும் இந்த தம்பிக்காரங்கிட்ட டே இன்னைக்கு உனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே இல்ல, சோ அதனால எப்பவும் போல எங்கேயும் ஊர் சுத்த போயிடாத, ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே தம்பிக்காரனும் ஓகேமா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு தம்பி அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அப்படியே தம்பி அவனோட புது சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகலான்னு போகும்போது அப்ப நம்ம ஹீரோயின் அவனை வந்து ஸ்டாப் பண்ணி என்ன தம்பி சைக்கிள் எல்லாம் புதுசா இருக்குது, கலக்கிற என்ன அம்மா வாங்கி கொடுத்து கிஃப்டா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளுங்கிறதுனால அக்கா வந்து உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு, இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன தம்பிக்காரனும் அவனோட சைக்கிள் அக்காவோட கார் டிக்கில போட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் தம்பி வந்து நம்ம அக்கா மேல செம்ம கோவத்துல இருக்கான் போல. என்னன்னு கேட்டா நீ இந்த ஊரை விட்டு லண்டனுக்கு போக போறியாம, நீயும் அம்மாவும் பேசினதை நான் கேட்டேன், பிளீஸ் எனக்கு இங்க உன்னை விட்டா யாருமே இல்லக்கா, நீ எப்போதுமே என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வேற ஊருக்கு போறல, சோ அதனால நீ வந்து இந்த ஊர்ல இரு, இதுதான் நீ எனக்கு பர்த்டே கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா டே இங்க பாடுறா யாருமே யாரு கூடயும் கடைசி வரை இருக்க மாட்டாங்க, ஒரு வயசு வந்துருச்சுன்னா நீயும் இங்க இருக்க மாட்ட, உன்னோட கரியருக்காக நீ ஊரை விட்டு வேற ஊருக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும், நானும் அதனால மட்டும்தான் இந்த ஊரை விட்டு போறேன், சரி நீ இதெல்லாம் நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத, அக்கா ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே உன்னை வெளியே ஊர் சுத்தி பாக்குறதுக்காக கூப்பிட்டு போறேன் என்ன, சோ அதனால உன்னோட ஸ்கூல் வாசல்ல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியை டிராப் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. அப்படி நம்ம தம்பிக்கார ஸ்கூலுக்குள்ள அப்படி வந்ததுமே அப்ப வாசல்லே நம்ம தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்டுக்காரன் ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சு ஹாப்பி பர்த்டேடா மச்சான், என்னடா இன்னைக்கு ட்ரீட் வைக்க வீட்டுல காசு வாங்கிட்டு வந்தியா இல்ல எப்பவும் போல மறந்துட்டுன்னு சொல்ல போறியா, சரி அதெல்லாம் விடு, மேக்ஸிமம் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியாடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ள போகிறாங்க. அப்ப அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரனும் மச்சான் இதாண்டா என்னோட கிஃப்ட் அப்படின்னு நம்ம தம்பிக்காரனும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஒன்னா இருக்கிற ஒரு போட்டோ ஃப்ரேமை அப்படியே கிஃப்டா கொடுக்குறான். இதை பார்த்து தம்பிக்கும் பயங்கர சந்தோஷம் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இப்போ ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பல வருஷமா குளிக்காம பார்க்கவே ரொம்பவே அழுக்கா ரொம்பவே மோசமா இருக்கிற ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்களை நம்ம வந்து சைக்கோ லேடினே வச்சுக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த லேடி பண்ணோம். அப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு தலையெல்லாம் சீவி கை காலில் இருக்கிற தோலெல்லாம் பிச்சு அவங்கள அழகுபடுத்துறங்க பேர்ல ஒரு மாதிரி வினோதமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல தான் இந்த பீட்டர் பையன் உட்கார்ந்து இருக்கிறான். அதுவும் பயங்கரமா தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் இப்போ இந்த பீட்டரோட மூஞ்சி வந்து பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனை கடத்த ட்ரை பண்ணும்போது அப்ப அவனோட அம்மா வந்து தடுக்க வந்திருப்பாங்க, அவங்க கத்தியால கூட குத்திருப்பாங்கல்ல. சோ அதுல ஏற்பட்ட அந்த சண்டையில தான் இவனோட மூஞ்சி இந்த மாதிரி ஆயிருச்சு போல. அப்படி இருக்கச்சுல இந்த பீட்டர் இந்த சைக்கிள் அடிக்கிட்ட கிளம்பியாச்சா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு வா போலான்னு சொல்லி அப்படியே அந்த பாலடைஞ்ச வீட்டுல இருந்து ஒரு சின்ன ஆம்னி வேன் எடுத்துக்கிட்டு நேரா கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரான். அப்படி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தவன் பெருசா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறான்னு பார்த்தா அங்க வந்து ஒரு மாஸ்க் மட்டும் எடுத்து பார்த்து இது அவனோட ஃபேஸுக்கு செட் ஆகுதான்னு போட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனோட ஃபேஸ் ரொம்பவே கொடூரமா இருக்குதுல்ல.
சொத கவர் பண்றதுக்காக தான் இப்படி பண்றான் போல. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த கடையோட ஓனருமே வந்து, சார் கடையை க்ளோஸ் பண்ண போறோம், எதுனாலும் நீங்க சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்து பில் போட்டு போங்க சார், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும் போது இந்த சைக்கோ பீட்டர் பணத்தை கொடுப்பான்னு பார்த்தா கத்திய வச்சு சதக்குன்னு அந்த கடையோட ஓனரை கொடூரமா குத்தி கொலை பண்ணிடுறான். அப்படி கொலை பண்ணவன் அந்த மாஸ்க் மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். கட் பண்ண அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ வந்து ஒரு பார்லர்ல வேலை பார்க்கறா போல. சோ அதனால தம்பியை வேற டிராப் பண்ணதுனால லேட் ஆயிருச்சுன்னு வேகமா அந்த பார்லருக்கு வந்து, சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, இதோ இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி வேகமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, இவ்வளவு நம்ம ஃப்ரெண்டுக்காரனே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அவ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே, என்ன மேடம் ரொம்பவே பிஸியா இருக்கீங்க போல, லண்டனுக்கு வேற போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், சரி போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, ஏன்டி இன்னைக்கு என்னோட தம்பி மைக்கிளுக்கு பிறந்த நாள் டி, சோ அதனால அவனை ஈவினிங் நான் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே கூப்பிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன், சோ அதனால இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரத்துல டைம் ஆகி இப்போ வந்து தம்பிக்காரனை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வேற வந்திருக்கிறா. ஆனா அது தெரியாத தம்பிக்காரனும் அக்கா வந்து நமக்காக வரல போலன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு காட்டு வழியா அப்படியே போயிட்டு இருக்கிறான். இப்படி நம்ம தம்பிக்காரன் தனியா போறத பார்த்த இந்த சைக்கோ பீட்டர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ரெட் கலர் ஆம்னி வேன் ஒன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம தம்பிக்காரனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறான். அப்படி வேகமா வந்த இந்த பீட்டர் சைக்கோ நம்ம தம்பிக்காரன் வந்து சைக்கிள்ல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு கம்பி நீட்னாப்ப ஒரு டிராப்பை செட் பண்ணி வச்சிடறான். இது தெரியாம அந்த தம்பிக்காரன் சைக்கிள்ல வேகமா வரும்போது பொத்துன அந்த கம்பியில முட்டி கீழே விழுந்து, நம்ம எதுலடா மோதணும் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு நிக்கும் போது அப்போ அவன் பின்னாடி மாஸ்க போட்டுட்டு இந்த பீட்டர் சைக்கோ நின்னுட்டு இருக்கிறான். இத பார்த்து நம்ம தம்பிக்காரன் அப்படியே ஷாக் ஆகிறதுக்குள்ளயுமே அவனை பிடிச்சிட்டு போய், என்ன தம்பி நெதர்லாண்டுக்கு வரியா, அப்படியே வலுக்கட்டாயமா அவனை காருக்குள்ள தூக்கி போட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போயிடுறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் வாசல்லே நம்ம தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இன்னும் தம்பி வராதனால பயங்கர கடுப்புல நேரா ஸ்கூலுக்குள்ளே போய் அங்க இருக்கிற மேடம் கிட்ட, நான் மைக்கிளோட அக்கா வந்திருக்கிறேன், என்னோட தம்பியை காணோம், அவன் என்ன ஸ்கூல்ல இருக்கானா இல்லையா, எல்லா பசங்களும் போறாங்க, என் தம்பியை மட்டும் காணுமே அப்படின்னு இவங்க பேசும்போது தான் தெரியுது தம்பிக்காரன் ஆல்ரெடி ஸ்கூல்ல விட்டு கிளம்பி போயிட்டான், ஆளை காணும்னு. அதனால அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க, போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு இந்த இடமே கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிக்குது. அதே நேரம் இந்த பக்கம் அந்த தம்பிக்காரன் பார்த்தா அந்த சைக்கோ பீட்டர் அவனை கடத்திட்டு வந்திருப்பான் இல்லையா, அவனை வேற எங்கேயும் கூப்பிட்டு வரல, அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அப்படி தூக்கிட்டு வந்தவனை ரொம்பவே பாசமா நம்ம பீட்டர் பேசி, நீ ரொம்பவே லக்கியான ஆள்டா மைக்கேல், அதுவும் பிறந்தநாள் அன்னைக்கு நீ நெதர்லாண்டுக்கு போக போற, இது வரைக்கும் யாருமே அப்படி போனதே இல்ல, ஆமா உனக்கு நெதர்லாண்டை பத்தி முதல்ல தெரியுமா, அந்த நெதர்லாண்ட்ல உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்களை நான் அனுப்பி இருக்கிறேன், அந்த இடத்துல அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது, நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம், அதுலயும் நல்ல மனசு உள்ள குழந்தைங்களை மட்டும்தான் நான் அனுப்பியே விடுவேன், இப்ப நீ அங்க போக போற, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விசித்திரமா அவன் பேசிட்டு இருக்கும் போது அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து அவனும் இந்த தம்பிக்காரன் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை கிஃப்டா கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த போட்டோ வந்து இந்த தம்பிக்காரங்கிட்ட இருந்து கீழே விழுந்து கிடக்கும் போல, அதை எடுத்து இந்த சைக்கோ பீட்டர் பார்த்துட்டு, என்னடா உனக்கு உன்னோட ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிக்குமா, பேசாம இவனையும் அவன் கூட நீ நெதர்லாண்டு கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி வினோதமா கேட்டா, தம்பி இல்லப்பா விட்டுரு, என் ஃப்ரெண்டை விட்டுரு அப்படின்னு பயங்கரமா கெஞ்சுறான். ஆனா இதெல்லாம் கண்டுக்காத அந்த பீட்டரும் சிரிச்சுக்கிட்டு, நீங்க ரெடியா இரு, உன்னோட ஃப்ரெண்டையும் நான் கூப்பிட்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து நெதர்லாண்டுக்கு போங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அண்ணங்காரன், ஹீரோயின், அம்மானு எல்லாருமே ரொம்பவே சோகமா போலீஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல, அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல தம்பிக்காரன் வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனா அப்படிங்கிற அந்த சிசிடிவி வீடியோவெல்லாம் காமிச்சு எல்லாருமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினுமே, அந்த இடத்துல தான் நானும் இருந்தேன், எப்படி நான் கவனிக்காம விட்டேன், மைக்கேல் தொலைஞ்சு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா அவங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. உடனே அதை நம்ம ஹீரோயின் வந்து அட்டெண்ட் பண்ணி, ஹலோ யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த சைடுல இருந்து இந்த சைக்கோ பீட்டர் ஒரு விதமான மியூசிக் ஒன்ன போட்டு விட்டு, நான் மைக்கில நெதர்லாண்டு கூப்பிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அதை கேட்ட அம்மாவுக்கும் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நான் போய் எப்படியாச்சும் என்னோட பையனை காப்பாத்துறேன், அவன் ஏதாவது அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரனை கூப்பிட்டு அப்படி தேடி கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினும் சும்மா இருக்க கூடாதுடா அப்படின்ட்டு இந்த வில்லங்காரன் நெதர்லாண்ட் ஒரு இடத்தை பத்தி சொல்லிருப்பான் இல்லையா, அதை வந்து இன்டர்நெட்ல போட்டு பார்த்து தேடிட்டு இருக்கா. அப்படி பார்த்தா நம்ம தம்பிக்காரன் இந்த வில்லன் கடத்தின மாதிரியே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து யாரோ நெதர்லாண்டு கூப்பிட்டு பாருன்னு சொல்லி கடத்திருக்காங்க. அப்படி காணாம போன அந்த பையனோட டீடைல்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல இருக்குது போல, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து நோட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த நேரம் நம்மளோட தம்பியை தேடி போன அம்மாவும் அண்ணங்காரன் திரும்ப வீட்டுக்கு வந்து, நான் என்னோட பையன் போற எல்லா இடத்துக்கும் விசாரிச்சு பார்த்தேன், அவன் வரவே இல்லைன்னு சொல்றாங்க, அவனை காணும்,
அவன் எங்க தான் போனா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இத பார்த்த ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்பவே ஆறுதலா பேசி, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, தம்பி எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த இன்டர்நெட்ல வந்து நம்ம தம்பிக்காரன நெவர்லாண்டுக்கு எவனோ கூப்பிட்டு போறேன்னு சொன்ன மாதிரியே இன்னொரு பையனை கடத்தி இருப்பாங்களே, அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிருப்பால. சோ அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக கார்ல வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்காரி, நம்ம தம்பிக்காரனோட ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டுக்காரியும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்காங்களா, இந்த ரெண்டு கேரக்டருமே அக்கா தம்பி தான் போல. சோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல இவங்க டிராவல் பண்ணி அந்த வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க வந்தா அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்ததுமே நம்ம கேங்கும், ஹாய் சார், நாங்க இன்டர்நெட்ல உங்களோட பையனை காணும் சொல்லி பார்த்தோம், அதே மாதிரி என்னோட தம்பிக்காரனும் காணாம போயிட்டான், சதா உங்ககிட்ட ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்தோன்னு சொல்ல உடனே அந்த தாத்தாவும் அவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, இப்ப நாங்க தங்கி இருக்கிற ஏரியா மத்த ஏரியா மாதிரி கிடையாது, ரொம்பவே சேஃபான இடம், கதவை லாக் ஆகாம திறந்து போட்டா கூட யாருமே திருடுவோ கொலை பண்ணவோ அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது, என்னோட பையன் டீமி அப்பா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாண்டு வரேன், கொஞ்ச நேரத்திலே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரின்னு நானும் அனுப்பி வச்சேன். ஆனா போனவன் ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வரவே இல்லை. சோ அதனால உடனே நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி கேட்டதுக்கு, அங்கிள் உங்களோட பையன் டீமி வரவே இல்லை, காலையில இருந்து அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அதுல ஸ்டார்டிங்ல ஒரு மியூசிக் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட பையனை நான் நெவர்லாண்டுக்கு கூப்பிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனை கட் பண்ணிட்டான். அதுல இருந்து என்னோட பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல. அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா கூட எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இவர் அவரோட பையனோட ரூம் வந்து காமிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே பொண்ணுங்க போற ட்ரெஸ் தான் அதிகமா இருக்குது. இதை பார்த்து நம்ம கேங் அப்படியே ஷாக் ஆகி பொண்ணா பையனா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க என்னோட பையன் தான் காணாம போயிருக்கான், அவன் கொஞ்சம் ரொம்பவே டிஃபரெண்டான ஆளு, எப்பவும் அவனை வந்து ஒரு பொண்ணா தான் ஃபீல் பண்ணுவான், அதனாலதான் இப்படி பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் போடுவான், அதான் அங்க அதிகமா இருக்குது அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் இவர் சொல்லி முடிக்கவுமே அக்கா காரியம் ரொம்பவே தேங்க்ஸ் சார், நீங்க சொன்ன வர எல்லா டீடைல்ஸுமே எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ அதே நேரம் சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் பஸ் வந்து ரோட்ல வந்துட்டு இருக்கதான் காமிக்கிறாங்க. அப்படி இந்த பஸ் வந்துட்டு இருக்கும் போது அந்த பஸ்ஸை பிளாக் பண்ற மாதிரி நடு ரோட்ல ஒருத்தன் காரை நிப்பாட்டி ஏதோ இன்ஜினுக்குள்ள ஏதோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பயபுள்ள வேற யாரும் இல்லைங்க, இந்த சைக்கோ பீட்டர் தான். அதை பார்த்து அந்த பஸ் டிரைவரும், யார் இவன் நடு ரோட்ல காரை நிப்பாட்டி வச்சிருக்கானு அப்படியே ஹாரனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வில்லன்லாம் அந்த மாஸ்க் போட்டுட்டு கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறான். சோ அதனால பஸ் டிரைவரும் பயங்கர கோவத்துல பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்து, சார் ஸ்கூல் பசங்களை எல்லாம் டைமுக்கு வீட்டுல கொண்டு போய் விடணும், சோ அதனால உங்க காரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வழி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவுமே, உனக்கு வழி தானே விட்டா போச்சு அப்படின்னு கத்தி எடுத்துட்டு இந்த சைக்கோ பீட்டர் இந்த டிரைவரோட சங்கருத்து அந்த இடத்துல அவரை கொடூரமா துடிக்க கொலை பண்ணிடுறான். இத பஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் அப்படியே பயத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள வில்லன் வந்து அவனோட மாஸ்க கலட்டவுமே அவனோட கொடூரமான மூஞ்ச பார்த்து அங்க இருக்கிற எல்லா பசங்களுமே பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வில்லனுமே, என்ன பசங்களா நெவர்லாண்டுக்கு போக எல்லாரும் தயாராகிட்டீங்க போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன் இந்த பக்கம் தம்பிக்காரனா தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு அந்த சைக்கிள் அடி சாப்பாடு கொண்டு வந்து, ஹாய் மைக்கேல், என்னோட பேரு டிம்மி, சாப்பாடு உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி டிம்மின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு இவன் யாருன்னு தெரியுது. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, அவரோட பையன் டிம்மியை தானே இந்த சைக்கோ பீட்டர் கடத்தி இருக்கிறான். அவன் தான் இந்த சைக்கோ லேடி போல. இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். அதுவும் என்னடா லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கான்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த தாத்தா ஆல்ரெடி சொல்லிருக்காருல, என்னோட பையன் கொஞ்சம் வித்தியாசமானவன், அவனுக்கு பொண்ணா இருக்கிறது தான் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ளவன் சொல்லிருப்பார்ல. சோ அதனாலதான் அந்த டிம்மி வந்து இப்ப அவனை ஒரு பெண்ணா உணர்ந்து சைக்கோ லேடியாவே மாறிட்டான். அப்ப நம்ம தம்பிக்காரனுமே, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் அங்க இருந்து போயிடுறேன், என்னோட அம்மா என்ன தேடுவாங்க, நான் அவங்கள பார்க்க போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். அதெல்லாம் அந்த சைக்கோ லேடியும் பார்த்துட்டு, அழுகாத மைக்கேல், நான் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அப்ப அந்த வில்லன் நிறைய பேரை நெவர்லாண்டுக்கு அனுப்பி வச்சாரு, அதுவும் இந்த நெவர்லாண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அந்த பீட்டர் என்ன பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிட்டு போகிறா. இத பார்த்த தம்பிக்காரன், அவளதான் நம்ம மாட்டிக்கணும்டாங்க அப்படின்னு முழிச்சு அழுதுட்டு இருக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இந்த அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, அக்கா அக்கா நியூஸ பாத்தியா, என்னாச்சு தெரியுமா அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். இத பார்த்த ஹீரோனும், டே என்னடா ஆச்சு, ஏன் இப்படி நீ நடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் கேட்கும் போதுதான் தெரியுது, இந்த சைக்கோ பீட்டர் வந்து ஒரு பஸ்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சிருப்பான் இல்லையா, அங்க இருக்கிற
எல்லா சின்ன பசங்களையுமே கொஞ்சம் கூட பாவ பார்க்காம ஒருத்தர் கூட விடாம கொலை பண்ணி காட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்கான்னு எல்லா விஷயத்தையுமே அழுதுகிட்டு இந்த அண்ணங்கார சொல்ல அவளதான் அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி எப்படியுமே ஒரு ஸ்கூல் பஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் கடத்தி கொலை பண்ணா. சோ இதுக்கு மேல நம்ம இங்க சும்மா இருந்தா நம்மளோட மைக்கிளுக்கு என்ன ஆகும், அவனுக்கு இதே நிலைமை தானே ஆகும். சோ அதனால அந்த கொலைகாரனை தேடி நான் போறேன், நீங்க இருந்து அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டைரக்டா அவளோட வீட்டுல இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட வீட்டுக்கு தான் கிளம்பி வரா. அங்க வந்து அழுதுகிட்டு நியூஸ பாத்தியாடி எல்லா சின்ன பசங்களையும் கொஞ்சம் கூட பாவ பார்க்காம கொடூரமா அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான். உன்னோட தம்பி எல்லாம் சேஃபா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாடி அவன் சேஃபா தான் இருக்கிறான், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா உன்னோட தம்பி மைக்கிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா வந்து, இப்படி நைட்டு ஃபுல்லா பேசிட்டே இருக்க போறீங்களா, இதெல்லாம் சரி கிடையாது, எப்படி மைக்கிள் கிடைச்சிடும், நீங்க கவலைப்படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம இத பத்தி காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரியோட ரூம்ல படுத்து தூங்கிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரியும் வந்து வீட்டுல இருக்கிற சோஃபால படுத்து தூங்க, இப்படியே வீட்டுல எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நைட் ஆகுது. ஃப்ரெண்டுக்காரியும் அப்படியே நிம்மதியா சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப ஜன்னல் பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குது. அது யாருன்னு பார்த்தா அது இந்த சைக்கோ பைய பீட்டர் தான். அவன் என்ன பண்றான்னா அப்படியே வீட்டோட கதை உடைச்சிட்டு உள்ள வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்காரிய கத்திய வச்சு வயித்துல குத்தி குத்தி கொடூரமா கொலை பண்ணிடுறான். அப்ப அதே நேரம் மேல ஹீரோயின் வந்து ரூம்ல தூங்கிட்டு இருப்பான்னு பார்த்தா போன்ல வந்து மொபைல் நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கா, எப்படி இந்த சின்ன பசங்க எல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவளோட மொபைல் வந்து சார்ஜ் இல்லாம போக உடனே சார்ஜ் பண்ணுமே போன் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சார்ஜர் தேடிட்டு இருக்கும் போது அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமா கேக்குது. உடனே என்னன்னு கதவை திறந்து பார்த்தா இந்த சைக்கோ வில்லன் வந்து ஃப்ரெண்டுக்காரிய போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அவளோட அப்பாவையும் கொடூரமா கொன்னுட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி ஒளிஞ்சுக்கிறா. அப்ப இந்த சைக்கோ பீட்டரும் அடுத்த யாரை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட அம்மாவையும் ஒரு கவரை வச்சு நெரிச்சு அவங்கள மூச்சு முட்டி அப்படி கொடூரமா கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு அவளால எதுவும் பண்ணவும் முடியல, அழுதுகிட்டு இப்ப அந்த வில்லங்கிட்ட மாட்டாம இருக்கணும்னு அவன் அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்கிட்ட மாட்டாம அப்படி மாறி மாறி ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வில்லன் என்ன பண்றானா கடைசியா இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவனையும் தேடி கண்டுபிடிச்சு அவனையும் போட்டு தள்ள போறான்னு பார்த்தா அவனை எதுவுமே பண்ணாம அவனோட கையை பிடிச்சு இங்க வா நான் உன்னை நெவர்லாந்து கூப்பிட்டு போக போறேன் அப்படின்னு அவனை வந்து கார்ல தூக்கி போட்டு அவனை வந்து கூப்பிட்டு போகிறான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே சரி இவங்களதான் காப்பாற்ற முடியல, நம்ம இந்த ஃப்ரெண்டுக்காரனையாட்டு காப்பாத்தலாமே அப்படியே ஹீரோயின் அவளோட கார் எடுத்துட்டு இந்த சைக்கோ பீட்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அப்படி கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாலடைஞ்சு வீட்டு பக்கத்துல தான் அந்த கார் வந்து நிக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் அவளோட காரையும் ஓரமா நிப்பாட்டி பார்க் பண்ணிட்டு கூடவே சார்ஜ் இல்லாத அவளோட மொபைலையும் எடுத்துட்டு அந்த சைக்கோ பீட்டர் வீட்டுக்குள்ள அப்படியே மெல்ல வரா. அதே நேரம் ஃப்ரெண்டுக்காரனை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்த பீட்டருமே அவனை கொண்டு வந்து தம்பிக்காரங்கிட்ட காமிச்சிங்க பாரு நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க உன்னை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயங்காட்ட தம்பிக்காரனும் பயத்துல அப்படியே போய் ஃப்ரெண்டுக்காரனை கட்டி பிடிச்சுக்கிறான். அப்பதான் பீட்டரும் போதும் போதும்டா ரொம்ப டிராமா பண்ணாதீங்க, இந்த தம்பிக்காரன் நெவர்லாண்டுக்கு தனியா போக ரொம்பவே பயந்தான், அதான் அவனோட ஃப்ரெண்டையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போகணும், பயப்படாம வருவான்னு உன்னையும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இப்போ உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல நெவர்லாண்டுக்கு போக போறா அப்படின்னு சொல்லி இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஃப்ரெண்டுக்காரன் வந்து செலக்ட் பண்ணி ஹே இங்க பாரு நீ தான் ஃபர்ஸ்ட் நெவர்லாண்டுக்கு போக போற, பயப்படாம என் கூட வாடா, உன்ன மாதிரி நிறைய சின்ன பசங்களை நாங்க அனுப்பி வச்சிருக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகிறத நம்ம தம்பிக்காரன் பார்த்ததுமே ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிராத எங்களை விட்டுரு நாங்க எங்களோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டு அழுதுட்டு இருக்கிறான். இதை பார்த்து இந்த சைக்கோலேடியும் மைக்கில தடுத்து இங்க பாருடா அவங்க கூட எல்லாம் சண்டை போடாத, அப்புறம் உனக்கு தான் இன்னும் கஷ்டம்னு சொல்லி தம்பிக்காரனை சமாதானப்படுத்துறா. இப்படி எல்லாம் இந்த பக்கம் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அதுவும் வில்லனோட கண்ணில் அதான் நம்ம சைக்கோ பீட்டர் கண்ணில் மாட்டிட கூடாதுன்னு அப்படியே பதுங்கி பதுங்கி ஒவ்வொரு ரூம்குள்ளயும் பூந்து பூந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு கட்டத்துல கிச்சன் ரூம்குள்ள வந்தவ அவளோட மொபைல வந்து சார்ஜ் இல்லாம இப்ப ஆஃப் ஆயிருச்சு போல, அதனால அந்த இடத்துல சார்ஜ் போட்டுட்டு ஒரு கத்திய சேஃப்டிக்கு எடுத்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த ரூம்ல தான் இருக்கானா இல்ல எங்க போனா அப்படின்னு அவனை தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ரூமுக்கு வெளியே தம்பிக்காரனோட சைக்கிள் இருக்குதுல அதோட லாக் வந்து அந்த ஒரு ரூம்ல தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஒருவேளை தம்பிக்காரனும் இந்த பாலடைஞ்ச வீட்டுல தான் இருக்கானா, ஒருவேளை இந்த ரூம்குள்ள தான் இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ரூம்குள்ள மெதுவா வரா. பார்த்தா அப்ப அந்த ரூம்குள்ள சைக்கோ லேடி நின்னுட்டு இருக்கா. ஆனா அவளை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து சுத்தமா பயப்படல. அவங்க கிட்ட வந்து ப்ளீஸ் எங்களை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க இங்க நடக்கிற இத யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், என் தம்பியை மட்டும் கூப்பிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்களேன் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தா சைக்கோ லேடியுமே கொஞ்சம் பரிதாபப்பட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு வில்ல வர சத்தம் கேக்குது. அதான் நம்ம பீட்டர் சைக்கோ அவன் வர்ற சத்தம் கேட்டதுமே ஏதாவது ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள அனுப்பி வச்சா அந்த ரூம்குள்ள
தான் தம்பிக்காரன் இருக்கிறான். அவனை பார்த்ததுமே கெட்டி பிடிச்சு மைக்கேல் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வா சீக்கிரமா நம்ம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு இவங்க இப்ப இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக அப்படி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் இன்னொரு சைடு வில்லன் கிட்ட இந்த சைக்கிள் அடி வந்து, ஆமா இப்ப நீ ஒரு பையனை கூப்பிட்டு போனியா, அந்த சின்ன பையன் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன், அவனை என்ன பண்ண அப்படின்னு கேட்டா அதுக்கு வில்லனுமே என்ன புதுசா கேட்கிற, அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, இந்த மாதிரி கேட்கறத இதோட நிப்பாட்டு, இல்லன்னு வச்சுக்கோங்க உன்னையும் அவங்க கூட கூப்பிட்டு போயிருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது அப்ப அந்த நேரம் ஹீரோயின் வந்து அவளோட போனுக்கு வந்து சார்ஜ் போட்டிருப்பால, அதான் கிச்சன்ல சார்ஜ் போட்டல, அந்த போன் ஆன் ஆகி அதுக்கு வந்து ஏதோ நோட்டிபிகேஷன் வந்து சவுண்ட் கேக்குது. அந்த சத்தம் வில்லனுக்கு கேட்டதுமே இந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ வந்திருக்காங்க, இரு நான் அவங்களை கொன்னுட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெள்ளைக்காரன் தம்பிக்காரன் அடைச்சு வச்சிருந்த ரூம்ல வந்து பார்த்தா அப்ப அந்த இடத்துல தம்பிக்காரன் அங்கதான் இருக்கிறான். அவனுமே என்னோட ஃப்ரெண்டு என்ன ஆளை காணோம், அவனை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓகோ உனக்கு அவனை நான் என்ன பண்ணன்னு தெரிஞ்சுக்கணும்ல, என்னோட கையால அவனோட கழுத்தை நெரிச்சு அவனோட எலும்பெல்லாம் உடைச்சு அந்த உடையிற சத்தத்தை கேட்டு சந்தோஷமா மேல வந்து பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாம யாரோ சுத்திட்டு இருக்காங்க, அது யாரு நான் கண்டுபிடிச்சா அவங்கள நான் கொடூரமா கொண்டுருவேன் அப்படின்னு இவன் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கத ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இருந்தா மாட்டிப்போம்னு அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய பொம்மையை இந்த சைக்கோ பீட்டர் மேல தள்ளி விட்டு, தம்பி நீ இந்த இடத்தை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடி இந்த ரூமோட கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சைக்கோ லேடி ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறா, இங்க பாருங்க யாருங்க வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்கும் போது இதை பார்த்த ஹீரோயினோ ஏ டிம்மி நீ தானே இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுமே சைக்கோ லேடிக்கும் என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கும் தெரியுது உண்மையிலே இவங்க தான் டிம்மின்னு. உடனே இங்க பாருங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, உங்க அப்பாவை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், இப்போ வர அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு, நீங்க இந்த சைக்கோ பீட்டர் நம்பாதீங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு எப்படியாவது உங்களோட வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னதுமே இப்ப இந்த சைக்கோலடி இதை கேட்டு பயங்கரமா அழுதுகிட்டு, எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னோட அப்பாவை நான் பார்க்கணும், ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு வில்ல வர சத்தம் கேக்குது. உடனே இந்த சைக்கிள் எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க, வந்த பெரிய பிரச்சனை ஆயிரும், எல்லாரையும் கொன்னுருவான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம தம்பிக்கார அங்கிருந்து வேகமா ஓடி கிச்சன் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோனோட சார்ஜ் போட்ட மொபைல் எடுத்து அப்படியே அந்த கிச்சன்ல இருக்கிற டைனிங் டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு போலீஸ் கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே நேரம் ஹீரோனும் அப்ப அவ ஒளிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் கீழே அப்படியே ஓடி ஒளிலான்னு போகிறா. அப்படி அங்க வந்து பார்த்தா அந்த ரூம்குள்ள ஒரு சவப்பெட்டி ஒண்ணு இருக்குது. அதை பார்த்து ஹீரோனும் பயந்துகிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு அதை திறந்து பார்த்தா உள்ள ஃப்ரெண்டுக்காரன் உயிரோட இருக்கிறான். இவனை அப்படி மூச்சு முட்டி கொலை பண்றதுக்காக தான் இந்த சைக்கோ பீட்டர் உள்ள அடைச்சு வச்சிருப்பான் போல. அவனை நம்ம ஹீரோன் காப்பாத்தி கட்டி பிடிச்சு, இங்க பாரு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே ஓடி தப்பிச்சு யாரையாச்சும் பார்த்து போலீஸ் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு அவனோட உடம்பு மட்டும் போக வேண்டிய அளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன பாதையில இந்த ஃப்ரெண்டுக்காரனை வந்து இந்த வீட்டை விட்டு சேஃபா அனுப்பி வச்சிடறா. சரி இவனை சேஃபா அனுப்பியாச்சு, இனிமே நம்ம தம்பியை போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த பேஸ்மெண்ட்ல இருட்டுக்குள்ள நடந்து போகும்போது அப்ப கீழே ஒரு போட்டோ ஒண்ணு கிடக்குது. அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோன் எடுத்து பார்க்கும்போது அப்ப திடீர்னு ஒரு விதமான ஜந்து வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னையும் உங்க கூட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த போட்டோவையும் அந்த ஜந்து யாருன்னு பார்த்தா அது வந்து ஜந்துலாம் இல்லைங்க, நம்ம ஸ்டார்டிங் சீன்ல இந்த பீட்டர் வந்து ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனை மடியில வச்சு கதை சொல்லிட்டு இருப்பான்ல, அந்த பையனை தான் இப்படி ஒரு ஜந்து நிலைமைக்கு ஆக்கியிருக்கான் போல. அது அவனுக்கு சரியா சாப்பாடு போடாம அந்த பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பான் போல. சோ அதனாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கத்துறான். அவனை பார்த்த ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு, நான் வந்து கண்டிப்பா அவனை காப்பாத்துவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வரா. அப்போ அதே நேரம் மேலே பார்த்தா அந்த சைக்கிள் லேடி வந்து நம்ம பீட்டர் கிட்ட நான் பல வருஷமா அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருந்தேன், என்னோட வீட்டுக்கு விடு நான் போகணும்னு, ஆனா நீ தான் இப்படி நீ இருக்கிறதுனால உன்னோட குடும்பம் உன்னை ஏத்துக்காது, அவங்களுக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லி என்ன இங்கே இருக்க வச்சுட்ட. ஆனா இப்ப என்கிட்ட ஹீரோன்னு சொல்லிட்டா என்னோட அப்பா எனக்காக காத்துட்டு இருக்காருன்னு, இப்போ அதனால நான் என்னோட வீட்டுக்கு கண்டிப்பா போகணும். அப்புறம் நீ ஒரு விஷயம் சொன்னிய நெவர்லாண்ட் ஒண்ணு இருக்குது, அங்க உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொன்னல, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, நானு நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுமே இப்ப இந்த சைக்கோ பீட்டருக்கு பயங்கர கோபமாகி, எப்போ நீ நான் சொல்ற நெவர்லாண்டு பொய்ன்னு சொன்னியோ இனிமே நீ இருக்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லி இந்த சைக்கோ லேடியை போட்டு அதான் அந்த டிம்மிய போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்கிறான். அப்புறம் கத்திய வச்சு அவளோட கையை வெட்டி அவர் ரத்த வளத்துல அப்படியே துடிக்கிறத பார்த்து இந்த சைக்கோ பீட்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாமே கதவுக்கு இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம தம்பிக்காரன் பார்த்துட்டு இருக்கத இந்த வில்லன் டக்குன்னு பார்த்துட்டு நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறியா அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் துரத்தி பிடிக்கலான்னு வரும்போது அப்ப கரெக்டா அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு நம்ம ஹீரோயின்
மேல வரா, அவன் நம்ம வில்லன் கிட்ட மாட்டிக்கிறா. அவ்வளவுதான். இப்ப வில்லன் நம்ம ஹீரோனை போட்டு அடினா அடி மரண அடி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். ஹீரோனும் சும்மா இல்ல, நானும் என்னோட தம்பியை காப்பாத்தி ஆவங்கிற மாதிரி அவளும் முடிஞ்ச அளவுக்கு போராடி தான் பாக்குறான். ஆனா வில்லன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவளால ரொம்ப நேரம் போராட முடியல. அப்பதான் நம்ம ஹீரோனும் நோட் பண்றா, இந்த சைக்கோ லேடி இருக்கா இல்லையா, அவளோட கையெல்லாம் வெட்டப்பட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறா, சாகுற நிலைமையில இருக்கிறா. அப்ப வில்லன் சிரிச்சுக்கிட்டு, உங்க எல்லாருமே நான் நெவர்லாண்டுக்கு அனுப்ப போறேன், அதுக்கு சாம்பிள் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்து கிடக்குற இந்த சைக்கோ லேடியோட தலையை மிதிச்சு நசுக்கி அவளை கொடூரமா கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன, இப்ப நான் ஹீரோனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு அவளோட பக்கத்துல வரும்போது அப்ப கரெக்டா ஹீரோயின் அங்க கடந்த ஒரு மயக்க ஊசி, அதான் இந்த சைக்கோ பையன் நிறைய ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவான் போல, அப்படி யூஸ் பண்ற ஒரு மயக்க ஊசி எடுத்து இந்த வில்லனோட கழுத்துல குத்தி போட்டு விட்டுறா. இதனால வில்லனுக்கு அந்த இடத்துல மயக்க வர ஆரம்பிக்க, இதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோயின் போட்டு இந்த வில்லனை பயங்கரமா அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அப்போ அந்த வில்லன் நம்ம ஹீரோனை விடக்கூடாதுன்னு தெளிவா அவளை அடிச்சு பறக்க தான் வர்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தம்பி இதுக்கப்புறம் அவனை விடக்கூடாதுன்னு கரெக்டா ஒரு பேட் எடுத்துட்டு வந்து இந்த வில்லனோட மூஞ்சிலேயே போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வில்லனுமே அதுல தப்பிக்கிறதுக்காக மூஞ்சில மாஸ்க்லாம் மாட்டுவான். ஆனா அந்த மாஸ்கை உடைச்சிட்டும் நம்ம தம்பி பயங்கரமா ஆக்ரோஷமா அடிச்சு அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி கொடூரமா செதைச்சிட்டு அப்படியே அவளோட அக்காவான நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான். ஆனா அப்போ உள்ள மயங்குவான்னு பார்த்தா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அப்படி எந்திரிக்கும் போது ஸ்டார்டிங் சீன்ல வில்லன் ஒரு சின்ன பையனை ஜந்துவா மாத்திருப்பான் இல்லையா, அவன் கையில மாட்டிருந்த ஒரு கொக்கிய வச்சு இந்த வில்லனோட முதுகுல குத்தி அப்படியே தரன்னு அவனை அந்த பேஸ்மெண்ட் கீழே இழுத்துட்டு போகிறான். அப்ப அந்த நேரம் வில்ல அப்படியே அலற சத்தம் தான் கேக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தம்பிக்காரனும் அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த நேரம் கரெக்டா போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வர சத்தமும் கேக்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல இன்னைக்கு தம்பிக்காரனுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால எல்லாரும் பேர்த்டே பார்ட்டி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அம்மா, அண்ணங்காரன், ஹீரோயின் எல்லாருமே செம ஜாலியா இருக்கும்போது அப்போ வந்து ஒரு போன் கால் இவங்க வீட்டுக்கு வருது. சோ ஹீரோயின் தான் அந்த போன் அட்டென்ட் பண்ணி யார் பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சைட்ல பார்த்தா நம்ம தம்பிக்காரனை கடத்தும் போது இந்த பீட்டர் ஒரு மியூசிக் போட்டிருப்பான்ல, அதே மியூசிக் சத்தம் கேக்குது. கூடவே நெவர்லாண்டுக்கு போகிறதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு நம்ம வில்லன் கேட்க அப்படியே இதோட இந்த படமும் முடியுது. ஆக்சுவலி நம்ம வில்லன் கிட்ட இருந்து நம்ம தம்பிக்காரனும் ஹீரோனும் மட்டும் தான் தப்பிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வில்லனை கூப்பிட்டு போன அந்த ஜந்து அவனை என்ன பண்ணா, அவன் செத்துட்டானா இல்லையா இல்ல உயிரோட இருக்கானான்னு எதை பத்தி காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ இதனால என்ன தெரியுதுன்னா வில்லன் வந்து அந்த ஜந்துவை போட்டு தள்ளிட்டு இப்ப அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் இப்ப நம்ம ஹீரோனோட குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக திரும்ப வரப்போறாங்கிற மாதிரி காமிச்சு சஸ்பென்ஸோட அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா அந்த படத்துக்கு பார்ட் 2 வந்துச்சுன்னா அதையும் நம்ம சேனல்ல போட்டுடலாம். சோ அந்த படத்துல ரத்தம் தெறிக்க ஏகப்பட்ட சீன் இருந்திருக்கும். ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாக்குற மாதிரி தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கிறேன். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த படத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ இதே மாதிரி தரமான புது படங்கள், பழைய படங்கள், நீங்க பார்க்காத படங்கள் எல்லாம் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். அதுக்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்கப்பா. சரி, இதுக்கப்புறம் இதை விட ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரிகேப். See you later. டாடா, பை பை.